ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ்லேருந்து கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வைரஸ் அப்படின்னா என்ன, அதோடைய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனில் இருந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த டாபிக் எந்தெந்த எக்ஸாமுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்து எல்லா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 குரூப் 2 எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜிகே ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது இல்லையா, அதில் வந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைரஸ் அப்படிங்கிற டாபிக். இப்போ இருக்கக்கூடிய நம்ம கரண்ட் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் வைரஸை பற்றி எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா போத் பாட்னி அண்ட் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஆர்பி சிலபஸ் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலராக வீடியோ அப்டேட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம். டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டு பேருமே சயின்ஸ் படிப்பீங்க, அவங்களுக்கும் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வைரஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அது எப்படி இருக்கும் வைரஸ் சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது, நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, இப்படி நமக்குன்னு ஒரு வடிவமைப்பு இருக்குது. இதுதான் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு மனுஷன் அப்படின்னா அவனுக்கு கண், காது, மூக்கு, வாய் எல்லாமே இருக்கிறத வச்சு நம்ம மனுஷங்க அப்படி சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதே ஒரு விலங்குகள் ஆகட்டும், இப்போ சில விலங்குகளுக்கு 4 கால்கள் இருக்கும், வால் இருக்கும், அதில் ஒவ்வொன்றையும் அதோடைய வடிவமைப்பை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட் காம்போனண்ட் அதுக்கு இருக்கும். அது வந்து என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நியூக்ளிக் ஆசிட். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஜீனம், அதாவது டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவால் உருவாகியிருக்கக்கூடிய ஒரு ஜீனம். இது வந்து நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறாங்க. இதை பாதுகாக்கிறதுக்கு, அதாவது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோட் ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா புரோட்டீன் கேப்சிட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்டர் கோட் தானே அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு, அதை கேப்சிட் அப்படிங்கிறாங்க. இது வந்து எதனால மேடப் ஆஃப் ஆகிருக்கும், ப்ரோட்டீனால் இருக்கும். மேலே பார்த்த அந்த ஒரு பாயிண்ட் தான் கீழே கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்குது. இப்போது இதில் இருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வைரஸோடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணாலும் அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வைரஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும், நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாது. ரொம்ப மிக சிறிய ஒரு உயிரி. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, நியூக்ளிக் ஆசிட். உள்ளே அப்படி ஸ்பைரல் மாதிரி ஸ்ப்ரிங்காக இருக்கிறது நியூக்ளிக் ஆசிட், அதை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிறது கேப்சிட். அடுத்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்வலப்ட், அதாவது அந்த இரண்டையும், அதாவது நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் கேப்சிட் இது இரண்டையும் ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கக்கூடியது வந்து ஒரு என்வலப். அதுதான் நெக்ஸ்ட் இமேஜில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது வைரஸ் வந்து எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வைரஸ் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கோட் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்னால ஆயிருக்காங்க. ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு உள்ள ஸ்பைரல் மாதிரி இருந்துச்சு, அது நியூக்ளிக் ஆசிட், அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கக்கூடியது ப்ரோட்டீன் கோட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் உருவாகிருக்குது. வைரஸ் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன் கோட் அண்ட் நியூக்ளிக் ஆசிட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கோட் ஆஃப் வைரஸஸ் தட் என்க்ளோஸ் தி ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் கால்டு. அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் கோட்டை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது அதுக்குள்ளே ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். The protein coat of viruses that enclose the genetic material is called கேப்சிட். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, மேலே அவுட்டர் மோஸ்ட் லேயர், அதாவது அவுட்டர் அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கத அந்த கோட்டை வந்து என்ன சொல்கிறோம், கேப்சிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஜீனோம் ஆஃப் வைரஸ். கீழே கொடுத்துருக்கிறதுல எது ஜீனோம் ஆஃப் வைரஸ், வைரஸுடைய ஜீனோம் எது அப்படிங்கிறத சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எது அதுக்குள்ளே ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா வைரஸுடைய ஜீனம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏவாக இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏவாக இருக்கலாம். ஒரு ஜீனம், அதாவது ஒரு வைரஸுடைய ஜீனம் அப்படின்னா அதில் ஒன்று டிஎன்ஏ ஜீனம் இருக்கணும், ஆர்என்ஏ ஜீனம் இருக்கணும். ரெண்டுமே இருக்கக்கூடாது. சில ஆப்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க, டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அப்படின்னு கொடுத்துருக்கும்போது ரெண்டுமே இருக்குமே அப்படி சொல்லிட்டு அந்த அண்ட் அப்படிங்கிறத மறந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா தப்பாக போயிடும். டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டில் ஏதாவது ஒரு ஜீனம் தான் இருக்கும். அடுத்தது இந்த வைரல் என்வலப் இஸ் மேடப் ஆஃப், அந்த வைரல் என்வலப் வந்து எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டீன்ஸ், கிளைகோப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ், ஆல் ஆஃப் தி அபோவ். 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர், அதாவது 3மே கரெக்ட். மேலே கொடுத்த ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், கிளைகோப்ரோட்டீன்ஸ் 3மே வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இந்த வைரல் ஜீனோம் இஸ் என்வலப்ட் இன் அ ப்ரோட்டீன் கோட் known as. வைரல் என்வலப் ஜீனோம் வந்து என்வலப் அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ப்ரோட்டீன் கோட் அப்படிங்கிறோம். அதை வந்து என்ன பேர் சொல்லி அழைக்கிறோம்? இந்த கொஷின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் அந்த கொஷின் கேட்டிருக்க முறை வந்து கொஞ்சம் வேறுபட்டு இருந்துச்சு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. கேப்சிட், இந்த வைரல் ஜீனோம் இஸ் என்வலப்டு, அது என்வலப்டு அப்படிங்கிறது ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குது. அந்த ப்ரோட்டீன் கோட் known as கேப்சிட். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஒரு குட்டி பேராகிராஃப்லேருந்து இப்படி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக வைரஸை பற்றி பார்க்கலாம். அடுத்து, வைரஸ் இஸ் அ சப் மைக்ரோஸ்கோபிக் இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட் தட் ரிப்ளிகேட் ஒன்லி இன்சைட் தி லிவிங் செல்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். வைரஸ் வந்து ரொம்ப சின்ன நுண்ணுயிரின்னு தெரியும். அதை நம்ம வந்து மைக்ரோஸ்கோப், அதாவது நுண்ணோக்கியில் தான் நம்மளால் பார்க்க முடியும். நம்மளுடைய கண்களால் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஒரு உயிரினத்தை, அதாவது ஒரு நாயாகட்டும் மற்ற எந்த உயிரினத்தையும் நம்ம நேராக நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய மனிதங்களை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சரௌண்டிங்கில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை இது எல்லாமே நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம். அதே மாதிரி வைரஸையும் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் நம்ம வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியுது. இப்படி தான் இருக்குது, இது வந்து இந்த வைரஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போலாம் ரொம்ப எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் ரொம்ப அட்வான்ஸாக போய்ட்டு அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய உள்ள ஸ்ட்ரக்சரையும் ரொம்ப அப்சர்வ் பண்ணி பார்க்க முடியும். இது வந்து வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அதால் ரிப்ளிகேட் பண்ண முடியாது. ஒரு உயிருள்ள ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே அதை இன்செர்ட் பண்ணால் தான் அதால் ரிப்ளிகேட் பண்ண முடியும். அது வந்து எப்படின்னா, இந்த ரிப்ளிகேட் ஒன்லி இன்சைட் தி லிவிங் செல்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். இப்போ வந்து ஒரு தரையிலையோ அல்லது ஏதோ ஒரு பொருள் மேலேயோ ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னா அதால் மல்டிபிள் பண்ண முடியாது, ரிப்ளிகேட் ஆகாது. அது வந்து ஒரு உயிருள்ள, இப்போ மனுஷங்களுக்குள்ளேயோ அல்லது ஏதோ ஒரு உயிரினத்துக்குள்ளேயோ தாவரங்களுக்குள்ளேயோ அது வந்து போனால் மட்டும்தான் அதை வந்து ரிப்ளிகேட். வைரஸ் இன்ஃபெக்ட் ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் டு தி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அடுத்து, மோஸ்ட் ஆஃப் த வைரஸஸ் ஹாவ் எய்தர் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ as their genetic material. The nucleic acid made by single or double stranded. Nucleic acids may be a single or double stranded. Nucleic acids வந்து single strandedஆகவும் இருக்கலாம், double strandedஆகவும் இருக்கலாம். nucleic acid எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இப்போ நிறைய வைரஸஸ் வந்து நிறைய ஷேப்பில் இருக்குது. அதுக்குன்னு இதுதான் வடிவம், இந்த வைரஸ் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. நம்ம ஒரு சில வைரஸஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அடினோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடினோ வைரஸில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபைப்ரி இருக்குது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இருக்குது, நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் இருக்குது. இது வந்து அடினோ வைரஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்தது டிஎம்இ, அதாவது டொபாக்கோ மொசைக் வைரஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராட் ஷேப்பில் இருக்கும். மேலே இருக்கிறது வந்து டிஎன்ஏ, கீழே இருக்கிறது வந்து கேப்சிட், அதாவது ப்ரோட்டீன் கவர் பண்ணியிருக்குது. நியூக்ளிக் ஆசிடும் ப்ரோட்டீனும் கவர் பண்ணியிருக்கு. நிறைய இருக்கிறத கேப்சிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அடினோ வைரஸ் பார்த்தோம், அதில் டிஎன்ஏ ஜீனோம் இருக்குது. நெக்ஸ்ட்டு டொபாக்கோ மொசைக் வைரஸ் பார்க்குறோம், அதில் வந்து ஆர்என்ஏ இருக்குது. இப்போ T4 பாக்டீரியோஃபேஜ் பார்க்கலாம். இது வந்து ஒரு பாக்டீரியோஃபேஜ். இதுக்குள்ளே இந்த வைரஸ் வந்து இன்செர்ட் ஆகிருக்கு. மேலே ஹெட் இருக்குது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இருக்குது. அடுத்து கோலர், நெக்ஸ்ட் வந்து ஷீட், அடுத்து வந்து பேசல் பிளேட், அடுத்து டெயில் ஃபைபர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரஸுடைய வடிவமைப்பும். வைரஸில் இருக்கக்கூடிய இதுவும் இதுதான், அதாவது டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ இருக்கும், அப்புறம் கேப்சிட் அப்படிங்கிறது இருக்கும், அப்படின்னா ப்ரோட்டீன். அது எதுவுமே கவர் பண்ணியிருக்கல அப்படின்னா ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் அதோடைய சேஃப். இப்போ இதில் வந்து சில கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஹெலிக்கல் வைரஸ்? கீழே கொடுத்துருக்கிறதுல எது ஹெலிக்கல் வைரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே வந்து 4 வைரஸ் கொடுத்துருக்காங்க. எது அப்படிங்க கெஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் பார்க்கலாம்.
டொபாக்கோ மொசைக் வைரஸ், அதாவது டிஎம்வி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிக்கல் வைரஸ். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் தி டொபாக்கோ மொசைக் வைரஸ் டிஎம்வி. கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அதாவது டொபாக்கோ மொசைக் வைரஸ்க்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதோடைய ஸ்ட்ரக்சரில் என்னென்ன வைரஸஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் பார்க்கலாம். ஆர்என்ஏ வைரஸ், டொபாக்கோ மொசைக் வைரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ வைரஸ் தான் இதாக இருக்குது. அடுத்தது ஷேப் ஆஃப் டொபாக்கோ மொசைக் வைரஸ். டொபாக்கோ மொசைக் வைரஸ் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஆன்சர் பார்க்கலாம். இதோடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ராட் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டிஎன்ஏ ப்ரெசன்ட் இன் தி வைரஸஸ் ஹேவிங். டிஎன்ஏ ப்ரெசன்ட் அதாவது ஒரு ஜீனோம் நியூக்ளிக் ஆசிட் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து டிஎன்ஏ ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதில் என்ன வைரஸ், அந்த வைரஸஸ் வந்து என்ன மாலிகூல்ஸ் இருக்கும், அதில் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக அல்லது டபுள் மாலிகூல்ஸாக, செவரல் மாலிகூல்ஸாக, அது கிளஸ்டர்னால் இன்னும் மொத்தமாக கூட்டமாக இருக்கிறத கிளஸ்டர் அப்படிங்கிறாங்க. இதில் கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மாலிகூல்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு விரியான் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விரியான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷனால் இன்டேக் ஆன ஒரு வைரல் பார்ட்டை தான். இப்போ வந்து ஒரு பார்ட்டிக்கிள் வந்து இன்ஃபெக்டியஸ் வைரல்னால இன்டேக் ஆகிட்டு அப்படின்னா அதை விரியான் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இது நம்ம பார்க்கல. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்டியஸ் வைரஸ் பார்ட்டிக்கிள் அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 2 பேராகிராஃப் பார்த்தோம். ஒவ்வொரு இதுலேயும் வந்து 5 கொஷின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்த்தோம். இனியும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.